இந்த நாள்ல கூட ஆண்டவர் தாமே என்னை மறுபடியும் சாட்சியாக நிறுத்தின கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளில் என் தேவன் வந்து எங்களோட வாழ்க்கையில என் மகனோட படிப்புல ஆண்டவர் வந்து என்ன அற்புதத்தை செஞ்சாரு அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்காரு. அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மறக்காம இருக்கணும் அப்படின்னா நாம முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். இது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும், ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கை வரணும். எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்கள்ல சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்க பெற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவருக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற பிள்ளைகளா இருக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நான் வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் வந்து எப்படி அதிசயம் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து அதே டைம்ல அந்த வீடு கட்டுற டைம்லயே மகன் வந்து கரெக்டா +2 முடிச்சாங்க. அந்த படிப்பு காரியத்துல ஆண்டவர் எப்படி அற்புதம் செஞ்சாருங்கிறத நான் இப்ப இங்க சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்றேன் கேளுங்க. இது கண்டிப்பா உங்களோட பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியமா காணப்படும். வந்து நாங்க அந்த நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது புது சர்ச்சு தான் அது, நாங்கள் போன சர்ச்சுக்கு. அப்போ பையன் வந்து என்னன்னா வேற சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு புது சர்ச்சுக்கு மாற்றும்போது அவனுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களோட பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டான். நான் வந்து அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிற அளவுக்கு இருந்தான். நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், என்னால் வந்து அவங்களோட மிங்கிள் ஆக முடியல, அவங்களாம் புதுசாக இருக்காங்க, நான் வரல. ப்ரேயருக்கு எழுப்பினா வரமாட்டான். ஏன்னா 1ஆம் தேதி ப்ரேயருக்கு வந்து எழுப்புவோம். அப்போ வந்து கரெக்டாக அவன் +2 படிச்சுட்ருக்கான். எழுப்புனா வரவே மாட்டேன்ட்டு இருந்தான். நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கோவம் வந்து கண்டிப்பாக நீ ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும், 1ஆம் தேதி அது ப்ரேயர் அட்டன் பண்ணு, அப்போ தான் உனக்கு ஆண்டவர் ஆசிரியர். ஆனால் வந்து அவன் பைபிள் படிக்கிறது, வசனம் வாசிக்கிறது, அந்த காரியத்துலலாம் அவன் ஆண்டவரை வந்து பின்தொடர்ந்தான். ஆனால் அவனுக்கு அந்த புதுசாக நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனனால, அந்த பெந்தகோஸ்ட் சர்ச்சுக்கு போனனால அவனுக்கு வந்து அங்கே இருக்கிற பசங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே இவனை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இவனை கூப்பிட்டு பேசுறது, அந்த காரியங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு வந்து அவங்க எல்லாருமே புதுசுங்கிறனால கொஞ்சம் அவங்களோட சேர்றதுக்கு வந்து ரொம்ப தயக்கம் பண்ணினான். ஒரு நாள் அதிகாலை ப்ரேயருக்கு அவனை ரொம்ப நேரம் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குது, +2 இல்லையா, எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா எனக்கு கோபம் வந்து என்ன பண்ணேன், இது ஒரு தவறான காரியம் தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட அதனால் அன்றைக்கி நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டில் வந்து இந்த வீடு கொட்டுற சீமா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அவனை அடித்து நீ ஃபெயிலாக போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ எப்படி சர்ச்சுக்கு வந்ததுனால நீ ஃபெயிலாக போயிட்ட அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து ஆண்டவரை நம்புகிறேன், நீ சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஃபெயில் ஆக மாட்டேன், அப்படியே நீ ஃபெயிலாக போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ சர்ச்சுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை அடித்து நான் கூட்டிகிட்டு போனேன். என் கூட வந்தான். வந்ததுக்கப்புறம் அவன் இன்னும் அதிகமாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தான். ஆனால் எல்லா காரியங்களிலும் அவனுக்கு எக்ஸாம் இருந்தால் கூட சர்ச்சுக்கு வர காரியத்தை அவன் ஒரு நாள் விடலை, நானும் விடலை. இல்லை பரவாயில்ல, எக்ஸாம் இருந்தால் பரவாயில்ல, வந்து அந்த 1 மணி நேரம் நீ வந்து அந்த 1 மணி நேரத்தில் படித்து பெருசாக ஒன்றெல்லாம் நீ சாதிக்க போகிறதெல்லாம் கிடையாது, அதனால் வந்து அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து உனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இத்தனை நாள் படிக்காது, நாளைக்கு எக்ஸாமே இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறது சொல்கிற காரியத்தை நான் அளவு பண்ணல. ஏன்னா நீங்கள் அந்த 1 மணி நேரத்தில் படித்து ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது. அந்த 1 மணி நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தா நிறையா காரியங்கள் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேல வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து எங்கள் வீடு கட்டுற காரியமெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் மேலே வந்து அந்த எதுக்கோ போயிட்டேன், மேலே அந்த வீடு கட்டுற காரியத்துக்கு மேலே போகும்போது இவன் கீழே என்ன பண்ணனா சுடுதண்ணி வந்து வச்சுருந்தான். அப்போ அவனுக்கு வந்து சளி கோல்டு ஏதோ இருந்தது, அதனால் அவனே வந்து சுடுதண்ணி வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி குடி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இவன் என்ன பண்ணா, ஃப்ளாஸ்கில் ஊற்றும் போது லெஃப்ட்டில் பிடிச்சி இப்படி ஊற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சி ஊற்றும் போது ரைட் கையில் இந்த இடத்துல அவனுக்கு வந்து அப்படியே சுடுதண்ணி, கொதிக்கிற தண்ணி, நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிற தண்ணி வந்து பட்டுடுச்சு. எப்போ எக்ஸாமுக்கு 2 நாள் தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இதாகிருச்சு. நான் மேலே போயிட்டு கீழே வந்ததும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். என்னடா அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்ததும், அம்மா நான் உனக்கு காட்டுவேன், என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சான். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கொப்பளம். எனக்கு அழுக தாங்கவே முடியல. எக்ஸாமுக்கு 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இப்படி கையில் ஆகிடுச்சு, எக்ஸாம் எழுத முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அந்த நேரத்தில் அவன் ஒன்றுமே பண்ணலை, என்கிட்ட அப்போவே கூப்பிட்டு சொல்லணும்னா நான் மேலேருந்து கீழே வரும்போது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ வந்து அந்த கையில் வந்து இங்க் பாட்டில் வீட்டில் இருந்து இங்கு போட்டு தடவி விட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டோம்.
அது பார்த்தீங்கன்னா நல்ல வேளை ஆண்டவரோட நான் ஜெபம் பண்ணி அழுதேன். பாஸ்டர்கிட்டயும் சொல்லியிருந்தேன். பாஸ்டர் அந்த சாயந்தரமே வந்து அவன பார்த்து அந்த கைகள்ல அவங்களும் அவங்க மனைவியும் வந்து ஜெபம் பண்ணுனாங்க. அந்த கைகள்ல வந்து இது வச்சு அவங்க கைகள வச்சு ப்ரேயர் பண்ணுனாங்க. ஆண்டவருடைய கிருபை அந்த ஜெபத்த எல்லாத்தையும் கேட்டு அந்த மேல் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த தோல் மட்டும் தான் இதாயிருந்துச்சு. ரொம்ப டீப்பாலாம் உள்ள போய் புண்ணாகிற அளவுக்கு இல்ல. அவன வந்து எக்ஸாமையும் எழுதபடி ஆண்டவர் நல்லபடி கிருபை செஞ்சாரு. ஆனா எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தப்ப நாங்க எதிர்பார்த்த மார்க் அவன் வாங்கவே இல்ல. 600 மார்க்குக்கு வெறும் 395 மார்க் தான் வாங்கியிருந்தான். எனக்கு வந்து அவனை வந்து ஒரு நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா நானும் என் கணவரும் வந்து படிக்கல. நான் வந்து வெறும் +2 ப்ளஸ் கம்ப்யூட்டர்ல டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ் மட்டும் தான் முடித்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாணத்தை கொடுத்தாரு. அதை வச்சு நான் டெவலப் பண்ணி தான் ஜாபுக்கு போனேன். என் கணவரும் வந்து சரியாக படிக்கல. அவர் 8th வரைக்கும் தான் படிச்சிருந்தாரு. ஆனால் என்னோட பிள்ளை வந்து மகன் வந்து ஒரு நல்ல படிப்பு படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் வந்து அவன் வெறும் 395 மார்க் எடுத்திருந்தான். ஆனால் எனக்கு என்னன்னா, நார்மல் டிகிரி எல்லாம் அவனை படிக்க வைக்கக்கூடாது. அவனை வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிக்க வைக்கணும். அவனை வந்து நல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிக்க வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால அந்த 395 மார்க்குக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவன் வந்து ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்திருந்தான். செகண்ட் குரூப் எடுத்திருந்தான். இதுக்கு பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவன் வந்து கம்ப்யூட்டர் லைனில் வந்து ஏன்னா நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் லைனில் அந்த டிப்ளமோ முடிச்சனால எனக்கு அதில் ஜாப் கிடச்சி தான் நான் இத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் அவனும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போனான்னா அவனோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரேயர் பண்ணி வச்சு கேட்டுருந்தப்ப அந்த மாதிரி கோர்ஸில் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனோட மார்க்கு வந்து வெறும் 395 மார்க்கு. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நார்மல் டிகிரி படிக்கிறதுக்கு கூட ஒரு ஃப்ரீ கோர்ஸாக போய் சேர்றதுக்கு கூட அது எலிஜிபிள் கிடையாது. அதுவும் கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். வந்து 117 18 என்னதான். அதை வச்சு நான் இன்ஜினியரிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுவேன்? ஒன்றுமே என்னால் முடியல. அந்த ரிசல்ட் வரும்போது நான் வீட்டில் இல்லை. நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். அவன் வீட்டில் இருந்தால் மார்க்கு ரொம்ப கம்மி. எங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு ஒரே அழுகை. ஆஃபீஸ்லேயே ஒரே அழுகை. இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அப்பா இது எதனால் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு இருக்கீங்க அப்படின்னு ஜெபத்தில் வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இந்த 395 மார்க்கை வச்சு எப்படி வந்து பாஸ் பண்ணுறது, எப்படி வந்து காலேஜ் சேர்த்த போகிறோம், காலேஜ் எப்படி சீட்டு கிடைக்கும், அது இன்ஜினியரிங் சீட்டுக்கெல்லாம் இது பத்துமா, அவ்வளோ காசு கட்டி நம்மளால் படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இது வந்து என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வந்து அந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை சர்ச். எப்பயுமே எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சர்ச் வந்து சுகமளிக்கும் ஆராதனை வந்து எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை 7 to 9 வந்து சுகமளிக்கும் ஆராதனை. அந்த அன்னைக்கு அவன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு அந்த சுகமளிக்கும் ஆராதனை. அப்போ போயிட்டு அவனுக்கு வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன். ஆனால் பாஸ் பண்ண வச்சிட்டாரு இல்லை ஆண்டவர், அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும்ல. அப்போ நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயரில் சொல்கிறேன், வந்து சாட்சியாக சொல்கிறேன். ஆண்டவர் வந்து பையனை வந்து பாஸ் பண்ண வச்சிட்டாரு. ஆனால் அவன் கம்மி மார்க் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனாலும் அவன் என்ன படிக்கணும்னு நினைச்சானோ, என்ன காலேஜ் சேரணும்னு நினைச்சானோ அந்த காலேஜில் ஆண்டவர் அவனை சேர்த்துவாரு, நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இடத்துல சாட்சியாக சொன்னேன். அப்போ நாங்கள் கவுன்சிலிங் எல்லாமே போட்டோம். கவுன்சிலிங் போட்டால் ஃபஸ்ட் ரவுண்டில் வரல. ஏன்னா கட் ஆஃப் வந்து 118 மட்டும்தானே. எப்படி வந்து அவனுக்கு கிடைக்கும் கட் ஆஃப் இதாக இருக்கும்போது. லாஸ்ட்டு இது இருக்கும் பார்த்தீங்களா, லாஸ்ட்டு அது பேர் என்ன சொல்லுவோம், ரவுண்டு. லாஸ்ட் ரவுண்டில் தான் அவனுக்கு வந்து கால் வந்துச்சு, அந்த லெட்டர் வந்துச்சு. அதுவும் வந்து ஆப்ஷனு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன்சிலிங்கில் வந்து கவுன்சிலிங் போட்டவங்களுக்கு தெரியும், ஆர்டர் வைஸாக நம்ம காலேஜ் ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக நம்ம போட்டிருப்போம். அந்த ஆர்டர் வைஸில் பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்ல காலேஜெலாம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இந்த எனக்கு எங்கள் ஊருக்கு நான் போகும்போதெல்லாம், அதாவது கோயம்புத்தூர் டு அவினாஷி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும். அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா அதாவது அது வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ரொம்ப வருஷமாக அந்த காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, பஸ்ஸில் போகும்போது, பஸ்ஸில் காரில் போயிட்டு வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த காலேஜில் வந்து படித்தா நல்லாயிருக்கும்ல, இந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும்ல, இந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் தானே
அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவுன்சிலிங் வந்து அதிலையும் அந்த காலேஜ்லேயும் போட்டிருந்தேன். அப்போ அவனுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜில் நான் என்ன விருப்பப்பட்டனோ அந்த காலேஜ்லேயே தான் அவனுக்கு அந்த அந்த தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயே தான் அவனுக்கு கவுன்சிலிங் கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வந்து மைண்டில் எனக்கு செட் ஆகலை. வேறு ஏதோ காலேஜ் போல் இருக்குது, கருமத்தாம்பட்டியில் வேறு ஏதோ காலேஜ் அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போதெல்லாம் நான் பார்த்து ஆசைப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த காலேஜில் அவனுக்கு அங்கே கிடச்சிச்சு. ஆனால் அந்த கவுன்சிலிங் போட்ட அந்த நாட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இடையில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாட்களில் வந்து நான் விடாத கண்ணீர் கிடையாது. தேவனுடைய சமூகத்துக்கு தான் அப்படி உட்காந்து நான் அழுதேன். என்னோட சேர்ந்து என் பையனும் உட்காந்து அழுதான். தேவன் வந்து எங்க கண்ணீரை கண்டார். அந்த இடத்துல என் கண்ணீருக்கு நிறைய பதில் கொடுத்துருக்காரு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காலேஜ்ல நாங்க என்ன கோர்ஸ் சேரணும்னு ஆசைப்பட்டேனோ, அதுவும் வந்து நான் கவுன்சிலிங் போட்டது வந்து அவனுக்கு என்ன கோர்ஸ் போட்டேன் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் போட்டேன். அது வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ அவன் இப்போ அவன் 3rd இயரு. அவன் போய் அது ஜாயின் பண்ணும்போது அந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஆகியும் 3 இயர்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. அந்த காலேஜில் வந்து அதுக்கான காரியங்கள் வந்து எதுவுமே இங்கே கோயம்புத்தூரில் நாங்கள் போய் தேடும்போது காலேஜுங்க வந்து அந்த கோர்ஸுக்கு 1 இயர் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம். 5 லட்ச ரூபாய் நாங்கள் கட்டணும். ஏற்கனவே வீடு கட்டியிருக்கிறோம், அதுக்கான லோன் போயிட்டு இருக்குது. 5 லட்ச ரூபாய் நாங்கள் கட்டணும் அப்படின்னா எப்படி கட்டுறதுங்கிறது ஒரு இது எனக்கு. ஆனால் வந்து அந்த காலேஜ் அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு. அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து அவனுக்கு தேவன் கிடைக்கும்படி கிருபை செஞ்சார். அதே வந்து ஃபீஸ் வந்து நாங்கள் வருஷத்துக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப், இன்னொரு என்ன இதுன்னா அவனுக்கு வந்து அந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. நாங்கள் ஃபீஸு இப்போ கட்டுறது கிடையாது. வருஷத்துக்கு அவருடைய ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் ஃபீஸுங்கிறது வெறும் 10,000 ரூபாய் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவ்வளோ பெரிய கிருபை செஞ்சார். அது மட்டும்தான் அவனுக்கு காலேஜுக்குள்ளே நாங்கள் கட்டுற ஃபீஸு வெறும் 10,000 ரூபாய். அது இல்லாமல் மற்றபடி இந்த எக்ஸாம் ஃபீஸ் அது எல்லாமே கட்டுவோம். காலேஜ் ஃபீஸ் அந்த இயர்லி ஃபீஸுங்கிறது வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான். ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை செஞ்சு அந்த காலேஜில் சீட் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் தினமும் பஸ்ஸில் போயிட்டு வரான். அந்த செலவுகள் மட்டுமே தவிர காலேஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபீஸுங்கிற செலவுகள் வந்து எதுவுமே கொடுக்கல ஆண்டவர். எங்கள் சூழ்நிலையை அறிஞ்சு, எங்கள் கஷ்டத்தை அறிஞ்சு இப்போ வரைக்கும் என் தேவன் அதை நல்லா, அதாவது அந்த காலேஜ் காரியங்களில் அவ்வளோ பெரிய அற்புதம். இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு, அதாவது நான் திரும்பவும் போய் எங்களுடைய சபையில் நான் சாட்சி சொன்னேன். நான் கேட்டேன்ல, நான் விரும்பின காலேஜ், நான் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே கோர்ஸை அதே இதை வந்து ஆண்டவர் எங்களுக்கு தருவார் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா. அப்போ போய் நான் சாட்சி சொன்னேன். ஆண்டவர் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காரு. நான் போகும்போது வரும்போது நான் எப்பயோ ஆசைப்பட்டது அது. அதாவது நான் போகும்போது வரும்போதெல்லாம் நினைப்பேன் அந்த காலேஜ் பார்த்துட்டு, அது என்ன காலேஜ்னாலே எனக்கு தெரியாது. தமிழ்நாடு காலேஜ்னு போட்டிருக்கோம், அதனால இது கவர்மெண்ட் காலேஜ், அதனால இதில் படித்தேன். அப்போ நான் வந்து, ஆனால் அது வந்து ப்ரைவேட் காலேஜ் தான், கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கிறது தான். நான் வந்து அந்த பேர் தமிழ்நாடு காலேஜ் அப்படிங்கிற அந்த பேரை பார்த்தா தான் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் சேர்ந்தா நல்லாயிருக்கும், இந்த காலேஜில் சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் தாமே அந்த காரியத்தை, நான் மனசில் நினச்ச காரியத்தை நிறைவேற்றி அந்த காலேஜில் இப்போ சீட் கிடச்சி பையன் வந்து இப்போ 3வது வருஷம் படிச்சுட்ருக்க கிருபை செஞ்சார். அதுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இன்னும் அநேக அற்புதங்கள் எங்கள் வாழ்நாள் நடத்திட்டு வராரு. இன்னும் வந்து என்னுடைய பலவீன சர்ச்சைகள் எல்லாம் நிறையா இருக்குது. அது போக போக ஒவ்வொரு லைவாக நான் போடுறேன் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உலக காரியங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் உங்களோட பிள்ளைகளை ஆண்டவரோட வழியில் நடத்துங்க. அவனை ஒரு டைம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதோ எக்ஸாம், அந்த +2 அன்னைக்கு எக்ஸாம், மந்த்லி எக்ஸாமு ஏதோ ஒன்று. அந்த அன்னைக்கு வந்து யூத் மீட்டிங் நடக்குது. எங்கே அப்படின்னா, இங்கே போத்தனூர் சைடு
அங்கே எங்கேயோ யூத் மீட்டிங்கு, அந்த மீட்டிங்க்கு வந்து அந்த எக்ஸாமை விட்டுட்டு நான் அவனை அனுப்பிவிட்டேன். பரவாயில்ல, நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ போய் அந்த யூத் மீட்டிங்கை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் அந்த பையன் உட்கார அவனே அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனே முழங்காலில் நிற்க ஆரம்பித்தான். அதிகமாக வேதம் வாசிக்க ஆரம்பித்தான். அதிகமாக தேவனுடைய பாடல்களை கேட்க ஆரம்பித்தான். துதிக்க ஆரம்பித்தான். இப்போ வரைக்கும் காலையில் எழுந்ததும் பாடலை போட்டுட்டு காலையில் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்குரிய எல்லா காரியங்களிலும் மகனை வந்து நேர்த்தி அந்த வாலிப நாட்களுக்கு உண்டான எந்த காரியத்திலும் ஈடுபடாதபடி, காலேஜ் போனால் வீடு உண்டா காலேஜ், அதை விட்டால் சர்ச்சுக்கு போனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகள், அவ்வளோதான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற எங்கேயும் யார் வீட்டுக்கு போகிறது, வெளியே சுற்றுறது, விஷயமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளை கொண்டுட்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்கார வைக்கணும்.